தி ஹெவன்ஸ், வானங்களை. இந்த வார்த்தை நிறைய பேர் கேட்கும்போது பயங்கர ஒரு உற்சாகம் வரும். ஆண்டவர் ஆண்டவர் வாசம் செய்கின்ற இடம், ஆண்டவர் என்னை அங்கதான் கொண்டு போக போகிறார். ஆனா அதே நேரத்துல ஆப்போசிட்ல நம்ம ஹெல் கேட்கும்போது ஒரு பயம் உண்டாகும், ஒரு சேட்னஸ் உண்டாகும், ஒரு அந்த இடத்துல ஒரு 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 அன்வான்ட் ஃபியர் நம்மளை பற்றி கொள்ளும். அப்போ இந்த ஹெவன்ஸை பத்தி இன்னைக்கு சில காரியங்கள் வேதத்துல என்னென்னலாம் போட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நிறைய சீரீஸ் நம்ம பண்ணிருக்கிறோம். ஓகேங்களா, ஒவ்வொரு ஹெவன்ஸ்ல என்ன நடக்கணும். இன்னைக்கு ஒரு ஷார்ட்டா நமக்கு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற சில காரியங்கள், குறிப்பாக வானங்கள். இப்ப வேதத்துல வானங்கள் போட்டிருக்கோம், அல்லது நமக்கு இன்னும் டீப்பா சில இடத்துல பார்க்கும்போது பரலோக ராஜ்யம். ஓகேங்களா, அப்ப நிறைய இடத்துல வானங்கள் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த வானங்கள் இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஹெவன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். யூஸ்வலா பார்க்கும்போது வானங்களின்னு வந்திருக்கும். இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன்ஸ் அண்ட் எர்த். எர்த் சிங்குலர்ல இருக்கும், ஹெவன்ஸ் ப்ளூரல் இருக்கும். அப்படின்னா நிறைய ஹெவன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பைபிள்ல காட்ஸோட கிரியேஷன்ஸ்லயே பாத்தீங்கன்னா அவர் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது, அல்லது இந்த சூரியன் சந்திரங்களை இருக்கும்போது அந்த அந்த ஹெவனை ஆளுகை செய்வதற்காக, அந்த ஹெவன்ல பறந்து போவதற்காக போட்டிருக்கோம். அப்படின்னா அப்ப ஹெவன்ல என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஹெவன் வேற எங்கேயோ இருக்கு, ஆண்டவர் மட்டும் வாசம் செய்யறாரு. there are 3 kinds. பைபிள்ல நம்ம போட்டிருக்கிறது ஒரு 3 levels of heaven, or 3 kinds கூட சொல்லலாம், 3 levels of. ஓகேங்களா, the closer to God அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் லெவல் this is what we can see with our natural eyes. இதுதான் அவருடைய கிரியேஷன் பார்ட்ல ஹெவன்ஸ்ல அந்த ஸ்டார், சன்ஸ் அண்ட் மூன்ஸ் அதெல்லாம் இருக்கும். பிளஸ் வானத்துல பறக்கிறதுக்கு, வானத்துல பறக்கிறது, அதாவது ஹெவன்ஸ்ல பறக்கிறதுக்கு பறவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டாக்குறாரு. இந்த ஹெவன்னே போட்டிருக்கும் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஹெவன் இஸ் த விசிபிள் ஸ்கை. நம்ம பார்க்கிற, கண்களால பார்க்க முடிகிற, நம்ம இந்த ஸ்கை, இந்த கிளவுட்ஸ், அதோடைய கான்ஸ்டலேஷன்ஸ், நம்ம பார்க்கிற காரியங்கள், இதெல்லாமே இதெல்லாம் நமக்கு விசிபிளா இருக்கும். அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹெவன்ல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அதே போலதான் இயேசு கிறிஸ்து மேகத்தின் மத்தியில வருவார்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, அப்போ he will appear on the clouds, he will appear on the heavens. அப்படின்னா மேகங்கள் மத்தியில, வானத்துல தோன்றுகின்ற அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வாஸ்து செய்திருப்பீங்க. அப்போ அவர் இயேசு கிறிஸ்து நம்ம கண்களுக்கு தெரியும்படியாக அவர் ஒரு மேகத்துல நிற்கிறார். அப்ப அந்த மேகம் it was a part of a first heaven. அந்த ஃபர்ஸ்ட் ஹெவனுக்கு ஆண்ட இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர மாட்டார். இது சீக்ரெட் கம்மிங்ல ஃபர்ஸ்ட் ஹெவன்ல வராரு. அப்போ அங்கதான் நம்மளை அவரை நம்ம மீட் பண்றதுக்காக போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஹெவன் இஸ் வாட் வி கேன் see, நம்மளுடைய நேச்சுரல் ஐஸ்ல நம்ம பார்க்கிற காரியங்கள். அது செகண்ட் ஹெவன். ரெண்டாம் வானம் ஒன்று இருக்கு. இது இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நான் இதை டீட்டெயிலா சொல்ல போகும்போது, ஆண்டவர் இந்த கிரியேஷன் டைம்ல இங்க இருந்து கொஞ்சம், அதாவது பூமியில இருந்து கொஞ்சம் பகுதி வாட்டரை எடுத்து மேல தூக்கி போட்டு அதை ஆகாய மண்டலமா ஆக்குறாரு. ஆகாய மண்டலத்துக்கும் கீழே லேண்டுக்கும் ஒரு ஸ்பேஸை உண்டு பண்ற. இந்த ஸ்பேஸ்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கு எக்ஸாக்டா சொல்ல போனா இந்த லேண்டு மேல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு மேல ஒரு மண்டலங்கள் இருக்கு, அது ஆகாய மண்டலம். அதுலதான் we could get the clouds, rain எல்லாம், தண்ணி எல்லாம் விழுறது பாக்குறோம். அப்போ கீழே இருந்து இடத்துக்கு கொண்டு போய் மேல வைக்கிறாரு அந்த ஹெவன்ஸ்ல. அதே போல கீழேயும் வாட்டரை ஒரு இடத்துக்கு எல்லாம் கொண்டு போய் சேருன்னு சொல்றாரு. அப்போ எப்படி அவர் பிரிச்சு கொண்டு போறாரு பாருங்க. இங்க இருக்கிற ஒரு பகுதியை தான் அப்படி மேல அந்த ஃபர்ஸ்ட் ஹெவன்ல கொண்டு போய் வச்சு கிரியேட் பண்ணி, அது நம்மளை போஷிக்கிறதுக்காக, நம்மளை வழி நடத்துறதுக்காக. நம்ம ரெயின் இல்லாம நம்ம இந்த பிளான்டேஷன்ஸ் இருக்காது, நம்மளாலையும் வாழ முடியாது. அந்த மாதிரி நம்மளெல்லாம் வாழ்கின்ற சூழ்நிலைக்காகவே ஆண்டவர் உருவாக்கி தந்த ஒரு இடம் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹெவன். அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்துவும் நம்மளை சந்திக்கிறதுக்காக, நாம் அவரை மீட் பண்றதுக்காக அந்த இடத்துல நம்ம போவோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ரெண்டாவது வானம் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல இருக்கிற வானம். இந்த ரெண்டுமே அடுத்த ரெண்டு லெவல்லுமே, செகண்ட் ஹெவன் அண்ட் தேர்ட் ஹெவன்ஸ். அப்போ செகண்ட் ஹெவன் வான மண்டலத்துல நிறைய, அதாவது நம்ம பைபிள்ல கொடுத்திருக்கிறது 3 வானங்கள். ஓகேங்களா, அதனாலதான்
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, எனக்கு தெரிஞ்ச 14 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதன் உண்டு. அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்து செல்லப்பட்டான். அதுக்கப்புறம் இத்தனை வானங்கள் இருக்கு நமக்கு எனக்கும் தெரியாது. பைபிள்ல எவ்வளவு வெளிப்படத்துல. அப்ப இந்த 3ஆம் வானம் வரைக்கும் இந்த 3rd லெவல். அப்ப இந்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா யாருன்னா தள்ளப்பட்ட தூதர்கள், அதாவது பிசாசின் சேனைகள், அவங்க தங்கி வசிக்கின்ற ஒரு இடம். அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க 3rd ஹெவன்ல இருந்து, 3rd ஹெவன் இஸ் வேர் காட் டுவெல்ஸ். 3ஆம் வானத்துல தேவன் வாசம் செய்து கொண்டிருந்தார். சரிங்களா? தேவதூதர்களும் அவருக்கு பணிவிடை செய்கின்றவர்களும் அவங்க எல்லாமே தேவனோட ஒரு இடம். அதான் 3rd ஹெவன். ஓகேங்களா? அப்போ அங்க லூசிஃபரும் அங்கதான் இருந்தான். அவனுக்குள்ள அந்த பெருமை உண்டாகி அவன் தள்ளப்படும் பொழுது he was thrown away from the 3rd heaven and he captured the 2nd heaven. 2nd heaven உடைய டொமினியன்ல. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஹெவனுக்கும் 2nd ஹெவனுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஏரியாவை அவன் தன்னுடைய சேனைகளால, தன்னுடைய ஆளுகையால அதை வைத்துக் கொண்டிருக்கிறான். சரிங்களா? சோ இன்னும் நல்லா டீப்பா பார்க்கும்போது அவன் வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத சேனைகள், வானம் தான் போட்டிருக்கு, வான மண்டலத்துல இருக்கிற பொல்லாத, இந்த வான மண்டலம் வந்து 2nd ஹெவன், இந்த வான மண்டலத்துல இருக்கிற பொல்லாத சேனைகள். அப்ப இந்த சேனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளை ஸ்டாப் பண்றதுக்காக, நமக்கு வருகின்ற பிளெஸிங்ஸையோ ப்ரேயர்ஸையோ ஸ்டாப் பண்றதுக்காக அவங்க ஸ்பிரிச்சுவல் ரலம்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிசாசானவன். அவனுடைய ஒரு கூட்டம் வானமண்டலங்கள், இன்னொன்னு பூமியில அவனுடைய ஆளுகையும் காணப்பட்டிருக்கின்றது. அதே போல பாதாளத்திலையும் அவனுடைய அண்டர்வேர்ல்ட் கிங்டம்லயும் அவனுடைய ஆளுகை இருக்குது. அப்போ மூணு ரலம்லயும் இன்னைக்கு வந்து மனுஷங்களை எப்படியாவது உழ வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். வானமண்டலங்கள், பூமி கீழே, இது எல்லாமே அவனுடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம எப்போ அவனுக்கு கொடுக்குறோம். இந்த பூமியோட ஆளுகை எப்போ அவனுக்கு கொடுத்தோம்னா ஏதேன் தோட்டத்துல கொடுத்தோம். ஏதேன் தோட்டத்துல மனிதர்கள் பாவத்துல விழும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், நம்ம கிட்டதான் அந்த பூமியை கொடுத்தாரு, நம்ம அந்த அதிகாரத்தை தூக்கி பிசாசு கையில கொடுத்தோம். அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில திருப்பி அந்த அதிகாரத்தை எடுத்து பிசாசு கிட்ட இருந்து அந்த அதிகாரத்தை பிடுங்கி நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. இன்னும் 2ஆம் வருகை வரைக்கும் இன்னும் நமக்கு வந்து மரணம் இருக்கு, இன்னும் நோய்கள்லாம் இருக்கு, இன்னும் ஃபுல் ஃபிளட்ஜா the earth has been not been restored. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம எல்லாமே மரித்து போய் கொண்டிருக்கோம். சிலுவையில் ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தாலும் இன்னும் நமக்கு மரணம் இருக்கு, ஆனா ஆவிக்குரிய மரணம் நமக்கு கிடையாது. ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் கமிங்ல ஸ்பிரிச்சுவல் கிங்டம் ரெஸ்டோர் பண்றாரு. அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, அதாவது எனக்கு இந்த பூமிக்கு மேல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி என்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? நீங்க இயேசுவின் நாமத்தில் சொல்லும் பொழுது இந்த பூமி உங்களுக்கு சப்டியூட் ஆகும். இந்த பூமிக்குரிய காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், இது எல்லாமே நடக்கும். ஆனா அதே இது பிசிக்கல் ரலம்ல உங்களுடைய மாம்ச காரியங்கள் இன்னும் வந்து அழிந்து கொண்டிருக்கிறது, வயதாகி கொண்டிருக்கிறது, மரணத்துக்கு எதுவாக தான் போய் கொண்டிருக்கு. இது வந்து தன்னுடைய 2ஆம் வருகையில ஆண்டவர் இதை ரெஸ்டோர் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய சரீரம் வந்து மகிமையின் சாயலாக மாறிடும். இயேசுவோட என்றென்றும் வாழும்படியாக அந்த மரணத்தை ஜெயித்து, இந்த பூமியில முற்கள் இருக்காது, சாபங்கள் இருக்காது, எந்த ஒரு ரத்த சிந்துதலும் இருக்காது, வேதனை இருக்காது, நோய்கள் இருக்காது, டயர்ட்னஸ்ங்கிற கான்செப்ட் இருக்காது. இது எல்லாமே இந்த குளோரிஃபைட் பாடியில போனதுக்கு அப்புறம். அப்போ இந்த பிசாசு தள்ளப்பட்டு அவன் கேப்சர் பண்ண ஒரு ஏரியா தான் இந்த 2nd ஹெவன். இயேசு கிறிஸ்து வரும்போதும் பாத்தீங்கன்னா அவர் வரும்பொழுது இந்த 2ஆம் வானத்துல இருக்கிற அந்த பிசாசின் சேனைகள் லூசிஃபரை டோட்டலா அழித்து, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஹெவனுக்கு இயேசு கிறிஸ்து வந்து சபையை எடுத்துக்கொண்டு போய் அவன் 2ஆம் வானத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான் அப்படின்னு ஒரு வேத வசனம். ஏதோ வானங்கள் இருந்த அந்த சேனை, பெருங்கூட்ட சேனைகள் தள்ளப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல வெளிப்படத்துல நீங்க பார்க்க முடியும். அப்போ அவனை ஆண்டவர் தள்ளி அவன் பூமியில இருந்து விழுவான். பூமியில விழும் பொழுது அந்த 7 வருஷம் ட்ரிபுலேஷன் பீரியட், 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி இங்க ஆரம்பிக்குது. இங்க இருந்து 2nd ஹெவன்ல இருந்து இயேசு வரும்பொழுது அவனை தள்ளப்பட்டு அவன் பூமியில விழும்பொழுது 7 வருஷம் பூமியை பிசாசுக்கு எல்லாம் ஒப்பு கொடுக்கிறார் மீண்டும். அதான் இந்த கிரேட் ட்ரிபுலேஷன். ஓகேங்களா? மகா உபத்திரவ காலம். சரி, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹெவன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், the visible light. 2nd ஹெவன்ல இட்ஸ் வேர் தி சேட்டனோட டொமினியன் இன்னும் இருக்கு. இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு அப்புறம் அவன் பூமியில் தள்ளப்பட்டிருப்போம். தட் வுட் பி கிளியர், அந்த இடம் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் 3ஆவது வானம். இங்கதான் பவுல் நிறைய பரிசுத்தவான்கள் நிறைய பேர்லாம் பார்த்துட்டு வந்து அவங்க எல்லாம் எழுதுற ஒரு சம்பவங்கள். இதுதான் 3ஆம் வானம், வேர் லார்ட் லிவ்ஸ். தேவன் வாசம் செய்கின்ற ஒரு இடம். பரிசுத்தவான்கள் இன்னும் வாசம் செய்து கொண்டிருக்க. இன்னொன்று சில பேர் பாரடைஸ்ன்னு சொல்லுவாங்க.
அல்லது ஹெவன்ஸ். இல்ல பாரடைஸ் இஸ் வேர் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாமே பாரடைஸ்ல இருக்கிறாங்க. இது அந்த பாரடைஸ்ல இயேசுவோட இருக்கிறாங்க. இட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தேர்ட் ஹெவன். பாரடைஸும் அது மூன்றாம் வானத்தோட ஒரு பார்ட். ஓகேங்களா? அப்போ மூன்றாம் வானத்துல தேவன் வாசம் செய்கிறார். இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு ஹெவன்ஸ் வரும்பொழுது, இந்த மொமெண்ட் வென் ஹெவன்ஸ் கிரியேட் பண்ணும்போது அது எல்லாமே அடங்கிடும். இல்லைங்களா? நம்ம பார்க்குற விசிபிள் ஸ்கையா இருக்கலாம், செகண்ட் ஹெவன்ல இருக்கிற பிசாசுடைய கூட்டங்களா இருக்கலாம், அல்லது மூன்றாம் வானத்துல இருக்கிற தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் அதாவும் கூட இருக்கலாம். அப்போ இது எல்லாமே எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம வேதத்துல எந்தெந்த கான்டெக்ட்ல எங்கெங்க படிக்கிறோம்னு நமக்கு நிறைய நேரத்துக்கு நமக்கு புரியாது. நிறைய இடத்துல ஹெவன்ஸ்னு போட்டிருக்கிறோம், அல்லது ஸ்கைன்னு போட்டிருக்கோம், அல்லது வானங்கள் அப்படி போட்டிருக்கோம். இதை நீங்க வாசிக்கும் பட்சமா ஏதோ ஒன்று வானங்கள் போட்டிருப்போம், வான மண்டலங்கள் போலாத சேனைகள். அப்போ உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது அவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்னு. அப்போ இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போதுதான், இந்த ஹெவன்ஸை பத்தி உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்தாதான், மொமெண்ட் யூ ரீட் த பைபிள் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவை உண்டு பண்ணுவார். அந்த தெளிவின் மூலமாக தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, 2ஆம் வானத்துலதான் அவன் இருக்கிறான். ஓகேங்களா? ஆண்டவர் அதை திரும்பி வரும்பொழுது அந்த வானங்களின் வழியாக தான் திரும்பி வராரு. வரும்பொழுது அவனை கிளியர் பண்ணிட்டு தான் வராரு. ஸோ இதெல்லாமே அப்பதான் நமக்கு வந்து ஒரு கிளியர் ஆகும், இது எப்படி அந்த லெவல்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நமக்கு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த 3 வானங்கள். இதுக்கு மேல வேற எவ்வளவு இருக்குன்னு நமக்கு இது வரைக்கும் கொடுக்கப்படல. ஓகேங்களா? இன்னும் மறைக்கப்பட்டிருக்கலாம், இன்னும் நிறைய கூட இருக்கலாம். ஸோ we may not know that. ஓகேங்களா? வேதத்துல போட்டிருக்கிற 3 காரியங்கள், this is what the first heaven, second heaven and third heaven. இதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். கர்த்தர் அவருடைய வருகையில அவரை சந்திக்கும்படியாக மேகங்களுக்கு தான் போவோம். இயேசு அந்த ஃபர்ஸ்ட் ஹெவன், ஃப்ரம் த தேர்ட் ஹெவன் he will clears the Satan, the second heaven, and he will come and meets us on the first heaven. நம்மளே வந்து அந்த முதலாம் வானத்துல ஆண்டவர் வந்து நம்மளை சந்திப்பார். அது அந்த வருகை ஒரு இட்ஸ் a glorious moment. அதற்காக நீங்களும் நானும் ஆயத்தத்தோட இருக்கணும். கர்த்தருடைய வருகையில பங்கேற்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen.